தலையா சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போற நிலையில இளமதி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஸ்வேதா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில முக்கியமான விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இப்போ இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சன் டிவில ராதிகாவுடைய சந்திரகுமாரி சீரியலுக்கு அப்புறம் ரொம்ப கம்மியான எபிசோட்ல டெலிகாஸ்ட் ஆகி முடிய போற சீரியல் தான் பூவா தலையா. சன் டிவில நான் பிரைம் டைம்ல ஒரு சீரியல் குறைஞ்சது 500 எபிசோட்க்கு மேல போகும். ஆனா இந்த பூவா தலையா சீரியல் ரொம்பவே கம்மியான 250 எபிசோட்குள்ள டெலிகாஸ்ட் ஆகி இப்போ முடிவுக்கு வர போகுது. இதுக்கான காரணம் கொஞ்ச நாளா இந்த சீரியலுக்கு கொஞ்சம் கம்மியான டிஆர்பி ரேட்டிங்ஸ் கிடைச்சிட்டு வரனால இந்த சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வர போறாங்க. இந்த நிலையில சீரியல்ல நடிச்ச எல்லாரும் சீரியலை பத்தின சில மறக்க முடியாத விஷயங்களை ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இளமதி கேரக்டர்ல நடிக்கிற நடிகை ஸ்வேதா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சீரியலை முதல்ல நான் நடிக்க கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா இந்த சீரியல்ல பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து எப்படி நடிக்க போறோம்னு நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. அவங்க எல்லாருமே என்னோட சகஜமா தான் பழகினாங்க. மேலும் என்னோட இந்த இளமதி கேரக்டருக்கு இவ்ளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி தான் என்னோட கேரக்டருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். என்ன இளமதியா ஏத்துக்கிட்டு எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சீரியல் கிளைமேக்ஸ் வர போறத நினைச்சு நானும் உங்கள மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள மாதிரியே நானும் இந்த சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ண போறேன். கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஸ்வேதா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.